ஸோ கிளாஸ் ப்ளவுனில் நான் வந்து ஒரு ஃபுல் கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். மைதா, கார்ன்ஃப்ளவர், கறி லீஃப், சில்லி பவுடர், சால்ட் இதெல்லாம் வந்து ஒரு கேபேஜ் அளவுக்கு எடுத்திருக்கேன். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லைட்டாக தண்ணி தெளித்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் கேபேஜை பிசைஞ்சுக்கோங்க. வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பைண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் வாட்டர். ஸோ இதை வந்து ஒரு பேட்ச் வைஸ் வந்து பக்கோடா மாதிரி நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஆனியன், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன், சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர். கொஞ்சம் தண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம் 15 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் ஃப்ரை பண்ணது வந்து நம்ம இதில் வதக்கிக்கலாம். ஸோ தண்ணி வந்து பத்தலைன்னா கொஞ்சம் நான் வந்து சுடு தண்ணியே ஊற்றுறேன். கொஞ்சம் ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நான் ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இது ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம் ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர்ஸ் வச்சு. ஸோ மஷ்ரூமே இல்லாத காளான்.